பிள்ளைகளுக்கு பார்க்குற வேலைக்கு அப்புறம்தான் விசுவாச பிள்ளைங்கள் ஊழியக்காரங்க எல்லாரையும் ஒரு லைனில் கொண்டு வந்து நம்ம ஜெபிப்போம். அல்லேலூயா. நான் தவறுன்னு சொல்லலை. ஏன்னு சொல்லணும், நம்ம ஜெபிக்கிற ஜெபங்கள் கருத்தாக இருக்கணும். அது ஆண்டவருக்கு ஏற்ற விண்ணப்பமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நிறைய வேலையில் நம்ம பாட்டில் ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரும் ஒன்று கேட்டுட்டு தான் இருப்பார். அல்லேலூயா. நம்ம லிஸ்ட்டு போடுவோம் அதாவது இந்த ஜெபம் அவருக்கு பிரியமாக இருந்தால் ஜெபிக்க துவங்க முன்பதாகவே பதில் வந்திருக்கும். அல்லேலூயா. தானியேலை பார்த்து ஆண்டவர் சொன்னார், தானியேலே நீ மிகவும் பிரியமானவன், நீ வேண்டிக்கொள்ள. பார்த்தீங்களா, ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் உங்களுக்கு சாங்ஷன் பண்ணிடுவார் கையெழுத்து போட்டு. அல்லேலூயா. அப்போது நம்ம ஆண்டவருக்கு பிரியமான நடக்கும்போது நம்ம சொல்லாமலே அவர் என்ன செய்வார், நமக்கு என்னென்ன தேவை என்பதை சரியான நேரத்தில் செய்து கொண்டே இருப்பார். விசுவாசிக்கிறீங்களா? நல்ல கரங்களை தட்டி அவருக்கு மகிமை செலுத்தும். நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அப்போ முதலாவது நம் ஏறெடுக்கிற ஜெபம் ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்கும்போது, அவன் பாருங்கள், நம்மகிட்ட கேட்டான்னு சொல்லியிருப்பேன், நான் ஆண்டவரை கார் வாங்கி 20 வருஷம் ஆச்சு, ரொம்ப பழசாச்சு, எனக்கு ஒரு புது காரை தாங்க. நான் குடியிருக்கிற வீடு ரொம்ப வசதியில், யாரும் வந்தால் போனால் தங்கிறதுக்கு வசதி இல்லாண்டவர், எனக்கு புது காரை தாங்க. நான் குடியிருக்கிற வீடு ரொம்ப வசதியில், யாரும் வந்தால் போனால் தங்கிறதுக்கு வசதி இல்லாண்டவர், எனக்கு ஒரு வீடு தாங்க. அப்போ என்னோட நம்மளுடைய பார்வை குறுகியதாக இருக்கிறது. அதான் சொல்கிறேன். அல்லேலூயா. எனக்கு ஒரு அரசாங்க வேலையை தாங்க, நியாயம். நேற்று எக்ஸாம் எழுதியிருப்போம், எனக்கு ஒரு அந்த குரூப் 4 ஒரு வேலையை தாங்க ஆண்டவரே, இது நிமித்தம் கேட்கிறது தவறு கிடையாது. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் உங்களை இந்த நோக்கத்துக்கு தான் வச்சிருக்கிறாரா, அது அறிஞ்சிக்கணும். அல்லேலூயா. உங்களை கொண்டு பூமியிலே ஆண்டவர் என்ன அவர் பெருசாக நினைச்சிருப்பார், இதை விட. அல்லேலூயா. இதை விட பெருசாக நினச்சிருப்பாரு. நம்ம குறுகிய மனப்பெயர்மோடு நம்ம என்ன ஜெபிக்கிற ஜெபம், ஆண்டவரே உங்கள் சித்தம்னு சொல்லிட்டோன்னா நம்ம வாழ்க்கையில் இருந்த ப்ராப்ளம் அவர் கரெக்டான நேரத்தில் செய்வார். உங்களுக்கு என்ன தேவை என்பதை அவர் சித்தத்தின்படி உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்ய வல்லவர். அல்லேலூயா. அதனால தான் நிறைய பரிசுத்தவான்களோட ஜெபம் அவங்கெல்லாம் ரொம்ப இல்லை, எப்படி ரொம்ப போராடி கெஞ்சி கதறி கேட்கறது இருக்குது. எல்லா நேரத்துலையும் கதறிக்கிட்டே இருப்பீங்களா? கொஞ்சம் சொல்லுங்கள். நேரம் ஆகிட்டுன்னு பார்க்கிங்களா? சீக்கிரம் முடிச்சிடலாம். அல்லேலூயா. அப்போ எல்லா நேரத்துலையும் போய் நீங்கள் அழுதுகிட்டே இருந்தால் தகப்பனுக்கு அது அடுக்குமா? பிள்ளை இருக்குது, எப்போ பார்த்தாலும் என்ன வந்தாலும் நான் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்குறேன், அது இருக்கட்டும். ஓயாமல் அழுதுகிட்டே இருந்துச்சுன்னா என்ன செய்வீங்க? எரிச்சல் படுவீங்களா மாட்டீங்களா?